நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. அப்படி செய்வதனால நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க, நமக்கு முத்து நிலையானதே கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுடைய அருளை எப்படி பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய மிக உயர்வான அபிஷேகமாக சொல்லக்கூடியது அன்னபிஷேகமாகுங்க. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நடைபெறுவது வழக்கமாகுங்க. ஐப்பசி மாத பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க. மேலுமே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. குழந்தை இல்லாதவங்க இந்த அன்னத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பெரு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய ஒவ்வொரு பருக்கையும் அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அன்னாபிஷேகத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா 1 கோடி சிவலிங்கத்தை தரிசனம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தலைமுறைக்கே அன்ன தரித்திரமானது ஏற்படாதுங்க, அதாவது அன்னதோஷமானது ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலே நமக்கு முத்து நிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழியும் வந்துச்சுங்க. ஆனால் எல்லோராலையும் ஐப்பசி பௌர்ணமியில் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியாதுங்க. இப்படிப்பட்டவங்க வீட்டிலிருந்தே சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. வீட்டில் சிவலிங்கம் இல்லைன்னா ஸ்படிகலிங்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. அதற்கு முதல்ல அதை ஒரு தட்டில் மீது வைத்து சுத்தமான தண்ணீராலும் அதற்கு பிறகு பால், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர், திருநீர் போன்ற ஏதாவது 2 பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேணுங்க. சுத்தமான தண்ணீரால் சிவலிங்கத்தை நல்லா சுத்தம் செய்து விட வேணுங்க. அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு வாழை இலையை பரப்பி வைத்து அதன் மீது சிவலிங்கத்தை வைத்து விட வேணுங்க. அதற்கு பிறகு பச்சரிசியாக குலைவாக வடித்து அதை சிறிது நேரம் ஆற வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு லிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் நீங்கள் மூடிவிட வேணுங்க. அதற்கு பிறகு பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை சிவலிங்கத்திற்கு படைக்கலாங்க. அதோடு 2 வில்வ இலைகளாவது சிவபெருமானுக்கு படைத்து பூஜை செய்ய வேணுங்க. சிவலிங்கத்திற்கு தீப ஆராதனை காட்டி வழிபட்ட பிறகு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு லிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதோடு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தயிர் கலந்து மற்றவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாங்க. அதற்கு பிறகு நீங்களும் சாப்பிடலாங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பறவைக்கு அன்னத்தை உணவாக கொடுக்கலாங்க. ஒருபோதும் வெறும் அன்னத்தை யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்க. வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவபெருமானுடைய படத்திற்கு முன்னாடி இலை போட்டு சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் என படையல் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இதனால் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்து அதை தரிசித்த பலனும் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலுமே அன்னாபிஷேகம் செய்துவிட்டு தெரிந்த சிவ மந்திரங்களையோ இல்லைன்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையோ நீங்கள் 108 முறை சொல்ல விட வேணுங்க. பூஜை செய்து அதற்கு பிறகு அதை பிரசாதமாக சாப்பிடுவதால் அளவில்லாத பலன்களை உங்களால் பெற முடியுங்க. வருஷத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கமாகுங்க. சிவலிங்கத்தை அன்னத்தால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்தோ இல்லைன்னா அபிஷேகம் செஞ்சோ வழிபடுவாங்க. இதை ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்வது வழக்கமாகுங்க. இது ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் மட்டும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமானது செய்யப்படுது, மற்ற மாதத்தில் ஏன் செய்வது கிடையாது என்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இன்றளவு எழுந்திருக்குதுங்க. ஐப்பசி மாத
மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அன்றைய நாளில் சந்திரன் தன்னுடைய சாபம் முழுவதுமாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லை, அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்குதுங்க. அதாவது ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக பக்கத்தில் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் பூமியின் மீது வீசுகிறது அப்படிங்கிறது வானியலாகுங்க. நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசியாகும். இதை உணர்ந்த நம்முடைய ரிஷிகள் அந்த ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பானது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. சிவன் அபிஷேக பிரியராவார். அதனால தான் அவருக்கு 11 வகையான பொருட்களெல்லாம் அபிஷேகம் செய்வது வழக்கமாகுங்க. அவை தூய நீர், பசும்பால், இளநீர், கருப்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் போன்றவையாகுங்க. இதில் ரொம்பவே சிறப்பானது அன்னாபிஷேகமே. அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் என்றும் வேதங்களில் அழைக்கப்படுதுங்க. ஒருவர் எத்தனை உணவு சாப்பிடுகிறாங்களோ அதை பொறுத்தே அவனுடைய மனம் இருக்கும் என்கிறது நம்முடைய உபநிடதங்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்காத என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகமானது செய்யப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் நம்முடைய பேரண்டம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு என பஞ்சபூதங்களால் ஆனதாகுங்க. அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்திலும் உண்டு என்ற திருமூலர் வாக்குப்படி நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான் ஆவாருங்க. அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்வது, உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவில்லாமல் கிடைக்க அருள் செய்ய ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையில் நாட்டிலையும் வீட்டிலையும் எந்த காலத்திலும் உணவு பஞ்சம் வரக்கூடாது என்பதற்காகவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகமானது செய்யப்படுவது வழக்கமாகுங்க. அன்னங்கிறது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டானதாகுங்க. நிலத்தில் விழக்கூடிய நெல் ஆகாயத்தில் பெய்யும் மழை நீரில் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தினால் பால் இறுகி விளைச்சலை தருதுங்க. காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கும் இடம் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் போட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தில் கீழே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணவாகுதுங்க. அந்த அன்னத்தால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த அபிஷேகம் மட்டும்தான் 2 நாளைக்கு நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்குமாங்க. அந்த சமயத்தில் யஜுர்வேத பாராயணமும் ருத்திரம், சமகம் போன்ற மந்திரங்களும் பாராயணமும் நடைபெறுங்க. நாளிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவாங்களாங்க. அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 5 வகை பொருட்களை கொண்டு மீண்டும் அபிஷேகமானது சிவபெருமானுக்கு நடைபெறுங்க. லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீது சாத்தப்பட்ட அன்னம் ரொம்பவே கதிர்வீச்சுடன் இருக்குமாங்க. எனவே அதை யாருமே உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோவில் குளத்திலேயோ இல்லைன்னா ஆற்றிலேயோ கரைப்பாங்களாம். மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம்னா சொர்க்கத்தில் நிச்சயமாக இடம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நஷ்டம் அடைந்தவங்க அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சு இங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய வியாபாரமானது நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பள்ளி குழந்தைகளும் இந்த அபிஷேகத்தை காண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஆனால் தேர்வு நேரத்தில் எல்லாமே மறந்து போயிடும். அந்த குழந்தைகள் அன்னாபிஷேக பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா எல்லாம் நன்றாக நினைவுக்கு வருங்க. வீட்டில் லிங்கம் வைத்திருக்கக்கூடியவங்க நித்திய வழிபாடுகள் செய்வாங்க. இல்லை செய்ய முடியாதவங்க வருஷத்தில் ஒரு நாள் அன்னாபிஷேக தரிசனம் செஞ்சு பிரசாதம் சாப்பிட்டு சிவ பூஜை செய்தாங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக் கொள்ள முடியுங்க. நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா விரைவிலேயே குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. பொது வாழ்வில் சிவபிரசாத அன்னத்தை சாப்பிடுவவங்களுக்கு என்றைக்குமே உணவுக்கு பஞ்சமே வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வீட்டில் எப்போதுமே தானியங்கள் அதிகமாகவே இருக்குமாங்க. அன்னாபிஷேகம் குறைவின்றி நடந்தால் அந்த வருஷம் முழுவதும் நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஊர் செழிக்கும், கலைகள் வளருங்க, மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபடுவதால் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு
நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.